இது வாரியார் சுவாமியுடைய ஒரு அறவுரை. எந்த நேரம் இறைவனுடைய நாமம் நினைக்கப்பட்டதோ அதுதான் நம்முடைய நேரம். இதை விளக்க ஒரு கதை. ஒரு கிராமத்தில் அதிகமான பஞ்சம் ஏற்படுது. உடனே அந்த மக்கள்லாம், அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு பஞ்சம் விளைக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க போகும்போது அடுத்த ஊர் எல்லைக்கு வரும்போது அந்த ஊர் எல்லையில் எல்லாருடைய கல்லறையிலையும் இவர் 2 நாள் வாழ்ந்தார், இவர் 2 வருஷம் வாழ்ந்தார், இவர் 2 மாதங்கள் வாழ்ந்தாருன்னு அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, நம்ம இந்த ஊருக்கு பஞ்சம் விளைக்க வரோமே, இந்த ஊரில் இப்படி குறையான வருஷங்களில் வாழ்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டே, சரி இந்த ஊருக்கு வந்தாச்சு, ஊருக்குள்ளே வந்து பார்ப்போம்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்தோடனே நாங்கள்லாம் இந்த பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் நல்ல எல்லா மக்களும் நல்லா உபசரிக்கிறாங்க. அந்த மக்களை நல்லா உபசரிச்சுட்டு நல்ல காலை சாப்பாடு வந்து சாயங்காலம் போல ஒரு கோவில் இருக்குது அந்த ஊர் எல்லையில். அந்த கோவிலுக்கு ஒரு பேனாவும் ஒரு புஸ்தகத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, நோட்டையும் எடுத்துகிட்டு போகும்போது இவங்கெல்லாம் கூட வாங்க, நீங்களும் கூட வாங்கன்னு அந்த கோவிலில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு, புராண இதிகாசங்களை பற்றி சொல்கிறாரு, நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்ச உடனே எல்லாரும் அவங்க ஊர் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு அவங்க நல்லா உபச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க படுக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அந்த வந்தாங்க பஞ்சம் விளைக்க வந்தவங்க அந்த ஊருக்கு மக்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா உபசரிக்கிறீங்க, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டுக்கலாமா அப்படின்னு. என்ன சந்தேகம்னா, இந்த ஊர் எல்லைக்கு வரும்போதே அந்த ஊர் அந்த கல்லறையில் ஒவ்வொருத்தருடைய கல்லறையும் பார்த்தோம். அதில் ஃபுல்லாக இந்த மனிதர் வந்து 2 வருஷம் வாழ்ந்தார், 4 வருஷம் வாழ்ந்தார்னு குறைவான வருஷங்களையே போடுறது. என்ன காரணம் அப்படின்னு. அது அப்படி இல்லை, இந்த ஊரில் 100-120 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அவங்க எப்போல்லாம் நல்ல விஷயங்களை கோயிலில் கேட்குறாங்களோ அந்த விஷயத்தை அந்த நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம், அதை குறிப்பெடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த மனிதர் காலமாகும்போது அந்த அவர் கல்லறையில் நாங்கள் எழுதி வச்சுருவோம். நல்ல விஷயங்களை கேட்கறது போகாமல் நல்ல விஷயங்களை எப்பப்பெல்லாம் செய்கிறாங்களோ, ஊர் மக்களுக்கு யாராவது ஒரு உதவி பள்ளிக்கூடம் கட்ட உதவி செஞ்சால், ஒரு கல்லூரி கட்டு, ஒரு மருத்துவமனை கட்ட உதவி செஞ்சால், அந்த நேரத்தையும் நாங்கள் அந்த மனிதரையும் பேரையும் குறித்து வச்சு அந்த நேரத்தையும் நாங்கள் குறித்து வச்சுருவோம். அவர் காலமானதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லையில் அந்த கல்லறையில் ஒரு இத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு நாங்கள் எழுதி வைப்போம். மற்ற நேரம்லாம் தூக்கி கழிக்கிறோம், சாப்பிட்டு கழிக்கிறோம், மற்ற வீணான நேரங்களில் கழிக்கிறோம். ஆனால் வந்து நாம் எப்போ பிரயோஜனமான நேரம்னா, நம்ம எப்போல்லாம் இறைவன் நினைக்கிறோமோ, எப்போல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறோமோ, எப்போல்லாம் நல்ல விஷயங்களை கேட்குறோமோ, கேட்குறவங்களுக்கும் நல்லது, சொல்கிறவங்களுக்கும் நல்லது. அதனால் அந்த வாரியார் சுவாமி சொன்ன கதை, எப்போது இறைவனுடைய நாமம் நினைக்கப்பட்டதோ அப்போதுதான் நம்முடைய மற்றதெல்லாம் வீணான காலம்னு சொல்லி வாரியார் சாமி சொன்ன கதை. இதுக்காலும் பொறுமையாக இருந்து கேட்டார். எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 4 நிமிஷம் இருக்குமா?